இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு ராமசாமி கவுண்டர் இந்த மொடக்குறிச்சி எம்எல்ஏ இருக்காங்க பிஜேபி, அந்த பெல்ட்டில் சிவகிரியில் நடந்திருக்கு. அங்கே ஒரு இது பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், கரூர் மாவட்ட குளித்தலை அருகே மது போதையில் அட்டகாசம் செய்தவரை தட்டி கேட்ட 12ஆம் வகுப்பு மாணவன், ஒரு மாணவன் தட்டி கேட்குறான், பேர் ஷியாம் சுந்தர், கத்தியால் குத்தி கொலை செஞ்சுருக்காங்க. இப்படித்தான் கத்தியால் குத்தி என்ன குடிக்கிறேன்னு சொன்னால் பல்லடத்தில் தோட்டத்தில் 4 பேரை கொண்டாங்க. அதை பற்றி சிபிஐ வழக்கு வைங்கன்னா இவர் தான் சிபிஐ தடுத்துட்டார்ல, செந்தில் பாலாஜிக்காக சிபிஐ வழக்கு. அதுக்கப்புறம் 2 இன்சிடென்ட் ஆகி போச்சு. இது நான் 3வது நாளாக சொல்லிட்டே தான் இருக்கார். அதில் அண்ணாமலை போதையில் பொதுமக்கள் அச்சுறுத்தலை கேள்வி கிடப்பல் மீது கொலைவெளி தாக்குறாங்க. குற்றவாளி இரும்புக்கரம் கொண்டு அடக்குவேன் என்று வாய்ச்சவடல் விடும் தமிழக முதலமைச்சர். வெறும் வாய்ச்சவடல் தான் எல்லா விஷயத்துலையும் மக்களுக்கு செய்கிறேன்னு சொல்கிறதுலேருந்து. தினந்தோறும் போதை பழக்கம், விளையும் வன்முறை குற்றங்கள், அதில் சீரழி இளைஞர்கள் இப்படி தான் போயிட்டுருக்கு. பள்ளி மாணவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்தாலே சட்டம் ஒழுங்கு சீர்கெடும், அது முதலேருந்தே தெரியும். இன்னும் சிலிண்டர் பிளாஸ்ட்னு பேர் கோயம்புத்தூர் நடந்தது ஸ்டாலின். பொது நம்பிக்கைக்கு மாதிரியான சம்பவங்கள் மறக்க முடியாது அப்படின்றது. தமிழகத்தில் இது போன்ற உச்சத்தை தொட்டுள்ள கொலை, கொள்ளை, போதை கலாச்சாரம் கண்டும் காணாமல் கடந்து மக்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழகத்தை உருவாக்குறாங்க. படிக்க கொடுத்தாரு காமராஜர், அவர் குடி கொடுத்தார். அதுக்கு மேலே இவர் மித்து போதைப் பொருள் போயிட்டார் ஸ்டாலின். அப்புறம் டாஸ்மாகில் கொள்ளை, இன்னும் பிற கனிம வளம். 2026 தமிழக மக்கள் கொடுக்க போகும் தீர்ப்பு பெற இனி ஆட்சியரணி என்பது அறிவாலயத்துக்கு எட்டாக்கணியாக இருக்கும். அது மட்டும் ஆகக்கூடாது. மக்களோட இதுன்னா அப்படியே ஏடிஎம்கே இப்போ ஆச்சு இல்லையா, அது எந்திரிக்காது இப்போதைக்கு. டிஎம்கே 2-3 போனாத்தான் கொஞ்சம் எல்லாமே அடங்கும். இதில் வேடிக்கை என்னென்னா, ஒரு தடவை ஏதோ ஆட்சி அதிகாரி கொஞ்சம் முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி பேசும்போது அந்த கரண்ட்டு கட்டாச்சு. லியோனி யாரோ ஒருத்தர் பேசும் நேற்று அப்படி இப்படின்னு மாநிலத்தேனை மாதிரி கருணாநிதி பேசிகிட்டு இருக்கும்போது காற்றுல அந்த மின்கம்பம் அந்த எம்பி ராஜா நோக்கி வருது பேசும்போது, நூலே தப்பிச்சிட்டா. அப்படி இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இப்படி இருக்கும்போது இன்றைக்கி சிவகங்கையில் சொல்லிட்டார், அந்த அது ஒரு 2 வாரத்தில் கண்டுபிடிக்கலண்ணா, ஏன்னா இது வரைக்கும் உள்ளது எதுவும் கண்டுபிடிக்கல. நீங்கள் இது கண்டுபிடிக்கலண்ணா நான் சிவகங்கை தொடர் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன். சொல்கிறது யார்? அண்ணாமலை. அவர் வராதையும் கூட்டம் வந்துச்சு பழையபடி. அவங்க களத்தில் இருக்கத்தான் போகிறான்னு சொன்ன மாதிரி முதல்ல இங்கே ஈரோட்டு சிவகங்கையில் இன்றைக்கி அட்டன் பண்ணிட்டார். என்ன, அந்த ராமசாமி கவுண்டர் ஏற்கனவே பல்லடம் ஓட்டியானவே இன்னும் 3வது நாளாவது சொல்லியிருந்தோம். இப்போ இன்னும் 2 வாரம் டைம். அப்போ 20ஆம் தேதிக்கு மேலே நான் இங்கே உட்காந்துருவேன், தொடர் உண்ணாவிரதம் மாதிரி சொல்கிறேன். அப்போ நீ இதை முடிக்கணும்னா ஸ்டாலின் தான் வரணும். முதல்வர் ஸ்டாலின் தான் என்கிட்ட பேசணும், வேறு யாரும் வரக்கூடாது. ஒன்று அப்படி இல்லைன்னா முன்னாடி கண்டுபிடிக்கணும், இல்லாட்டி சிபிஐட்ட கொடு அப்படிங்கிற சொல்லிட்டாரு. சரி, இவங்க ஒன்றும் போலீஸ்க்கு இவங்க தான் போலீஸ் துறையை கையில் வச்சுருக்க, அப்படி வேறு மாநிலத்தில் அப்படி இல்லை.